ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மூணாவது டேக் இல்லை, அதான் நான் தான் பேசுகிறேன்ல. சரி பேசுங்க. என்ன பேசிகிட்டு இருந்தேன்? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹக்கிமண்ணா அண்ணா வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன நம்ம தொழிலே இதுதானே, அப்புறம் அதை பார்க்கணும்ல. அப்புறம் நம்ம உங்களையும் போட்டுருவோம். இவர் வந்து எங்க கேபிள்காரரு. எங்க ஊர்ல இத்தனை வருஷமா கேபிள் தொழில் பண்ற ஒரே ஆளு ஒருத்தர் தான். இந்த பையன் உள்ள வாடகை பிடிக்காம தள்ளி விட்டுட்டாரு பைக்ல இருந்து. இப்ப பரவாயில்ல, அது செமையா இருந்துச்சுன்னா வீடியோ போடல, எடுத்தாரு. டேய் இதெல்லாம் போட்டு விட்டுறாரா அப்படின்ட்டு திரும்பி பேசு. ஒரு நிமிஷம் திரும்ப. நானா எல்லாம் நம்மள கேவலப்படுத்தணும்ல, நம்ம உச்சகட்டமா கேவலப்படுத்தணும். நம்மளும் எதையாவது ஒண்ணு பண்ணணும். இவன் வேற நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றா அப்படிங்கிற மாதிரி பிரதோஷ் வந்து பின்னாடி பேசிட்டே இருக்கான். உளறிட்டே இருப்பாங்க, அது சம்மந்தமே இல்லாம உளறுது. என்ன உளறுதுன்னு எங்களுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து இப்போ உடுமலையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் மாமனார் மாமியார் அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அவங்க வீடு. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம பேசிக்கலாங்களா? பேசலாம். ஐயோ இப்போ தான் நினச்சேன், மறந்துட்டியா? மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி கும்பிட்டாச்சா? நீ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்? உங்கள் அம்மா வீட்டுக்கு. எங்கள் மாமனார் பாருங்க, எங்கள் மாமனார் கட்டுங்க. ஹாய் சொல்லுப்பா. ஹாய். எங்க மாமனாரு மாமியார் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் நாங்களா கிளம்பியாச்சு, ரெடி. நீங்க எல்லாம் மருமகளுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, பாத்துக்குங்க. இத மருமக எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு. நீங்க எங்க மருமகளை பார்த்தா மருமக எங்களை பாப்பா, அதான் எங்களுக்கு வேணும். சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் என் மருமகளுக்கு எப்பவும் தேவை. தேங்க்யூ. சூப்பர். ஆமா, டெவலப்மென்ட் ரெடி. வேற லெவல், வேற லெவல். சூப்பர் மாமா, சூப்பர். இதுதான் யூடியூப் ஃபேமிலி. சூப்பர் சூப்பர். நாங்கிட்டு வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ கொய்யாக்காய் வந்து நிறைய இருக்கும். இந்த கொய்யாக்காய் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க மாமனார் வந்து பறிச்சு கொடுத்துட்டு இருக்காரு எங்களுக்கும் எங்க வீட்டுக்கும். அது காய மேல மேல இந்த மேல இந்த மாதிரி இதுல இருக்கு. இது போடு, செடியில் போடுங்க. அது போடுங்க, அது போடுங்க. பழுத்து இருக்குது, அது நல்லா. இந்த பக்கம் இருக்கு பாரு. பழத்துல இருந்தா பிடிங்க. போதுங்க மாமா, ஆல்ரெடி கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி இங்க ஒரு பழம் இருக்குது, என்ன மாதிரி இதுல ஒரு பழம் இருக்கு. எனக்கு ஏற்ற மாதிரி மாமாவுக்கே எட்டலன்னா எங்க மாமனார் நல்லாவே ஹைட்டுங்க. ஐயா, நான் அவருக்கே எட்டலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? மறுபடியும் என்ன பண்றீங்க? இப்பதானே கொய்யா பழம் பொரிச்சீங்க. இது எங்க அம்மா வந்து எங்க அம்மாங்க வீட்டுக்கு கொய்யா நாத்து, துளசி நாத்தெல்லாம் கேட்டாங்களா? சரி, அதெல்லாம் புடுங்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அங்க கொண்டு போறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்ம புடுங்கி ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால அத்தை புடுங்கிட்டு இருக்கு. அப்படி போதுங்க. இது என்னது? கொய்யா மரத்தோட? ஆமா, ஓகே ஓகே. இது வந்து துளசி நாத்து வந்து அத்தை புடுங்கிட்டு இருக்கா. அப்படி தோட்டத்தை வந்து பராமரிக்கிறதுக்கான டைம் எல்லாம் சுத்தமா இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க மாமனார் மாமியார் 2 பேருமே பயங்கர பிஸி. நாங்க ரொம்ப பிஸி. ஆமா, நாங்க ரொம்ப பிஸி. சோ புடிங்காச்சு. என்ன எடுத்துருக்க? இப்போ கொய்யா பழம் நாத்தும் துளசி நாத்தும் கொய்யா நாத்தும். சரி சரி, இப்போ உங்க வீட்டுக்கு கொண்டு போறோமா? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். போலாங்க. ராக்கி தங்கா, டா புடி. அவனுக்கு ஒரே கட்டுப்பா இருக்கும் இப்போ நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு.
ஏன்னா எப்பவுமே வந்து அவுத்து விட்டுருக்குறோமா. கடுப்பா இருக்கா? ரெடி செம்ம கிளாரிட்டியா இருக்குங்க ரெடி. இது யார் வீடு? பாட்டி வீடு. எங்க மாமனார் மாமியார் காட்டுறேன் பாருங்க. எங்க அம்மா. தம்பி ஹாய். எங்க அம்மாவை காட்டுறேன் பாருங்க. அம்மா இது வரைக்கும் நான் காட்டினதே இல்லை எங்க அம்மாவை. இவங்க தான் எங்க அம்மா. இல்ல எங்க மாமியார் கூட நான் நிறைய டைம் காட்டியிருக்கேன். உங்களை காட்டினது இல்லை. பிளாக்கிக்கு ஒரே வருத்தமா இருக்கும்டா. பிளாக்கி தங்கம், தங்க மயிலு, ராஜா. பிளாக்கி கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் தெரியுமாங்க டாடி? நான் எப்பவுமே பூமரை பாயில் மின்னிட்டு வருவேன்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். சரியா? எப்பவுமே வாயத்தான் ஆன்னு வாப்பான். வாயில கீதுக பூமரை. ஏன்னா என் பூமரை வாங்கி அது மென்னு துப்பிடும். என் எச்சைய. ஆமா பரவாயில்ல. அது என் தம்பி. இந்த டி-ஷர்ட்டுக்கு அவன் கலரா தெரியுவேன். இல்ல நான் एक्चुअली கலர் தான் அழகா. உன் பையனாட் இல்ல. என் பையன் கேட்டா என் தங்கத்துக்கு என்னங்க உரைச்சலு? தங்கமல தகர டப்பா இருக்கு. அவ்வளவு அப்படியே சகப்பா இருக்கு. இப்பதான் லிப்ஸ்டிக் பல போட்டு வந்தா அதோட சகப்பா இருக்குது. இவருங்க பிரியாணி, சிக்கன் பிரியாணி அம்மா ரெடி பண்ணி இப்படி பிளேட்ல போட்டு வச்சிருக்காங்க. கம்மன்னு இருக்குதுங்க. உள்ள வந்த உடனே நமக்கு வந்து சிக்கன் பிரியாணினா ஃபேவரட். நான் எப்ப சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் தக்காளி சோறு மாதிரியே தான் அது ஏன்னே தெரியல. இது एक्चुअली என்னோட ஐடியா இதுதான். நான் தான் சொல்லி அப்ப இவன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க சூத்திரத்தை சொல்ல அவங்க கிண்டுனாங்க. ஏங்க அந்த நேமே பிரியாணி செஞ்சிருவாங்க. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. எங்க அம்மாக்கெல்லாம் ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டான். அவன் பொண்டாட்டி வந்தாலும் வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டான்னு இப்ப சொல்றான் டைலாக்கே. அப்புறம் அவன் காலம்பி விடுறது கையம்பி விடுறதுலாம் நமக்கு தெரியாம போயிரு. ஒருத்தர் ஒட்டாசை தானே. உங்களுக்கு எப்படி தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டாசை தப்பு இல்ல. அப்ப ஏன் அம்மா பண்ண வேண்டியதானே? அம்மா பண்ணிக்குவாங்க. இப்படி பாத்தீங்களா? அம்மாக்கு அவங்க ஊர் சொக்க. இங்க வந்து சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க வந்து ஒயிட் ரைஸ். அம்மா இந்த மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டா செய்வாங்க. அது ரொம்ப செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த பெப்பர் சிக்கன். ஸோ அந்த இடத்துல வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். நரன்முறை படத்துல ஓடி வருவான்ல, எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம முழு சமைக்காரனாவே மாறிட்டாங்க. சின்ன வீடா இருந்தாலுமே எங்க அப்பா எவ்வளவு அழகா செட் பண்ணிருக்காரு பாருங்க. இதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த சில என்னது? ஜூஸ். வாங்கி எடுத்துக்கிறேன். மாப்பிள குளு குளு குளுன்னு இருக்கு. குளு குளு பாத்தி அடிக்குவா தலைக்கு நக்கல. இங்க பாருங்க செடி காட்டுங்க எவ்வளவு அழகா இதுல செட் பண்ணிருக்காங்க. எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. டேய் தம்பி அந்த கொய்யாப்பழம் நாப்பெல்லாம் லிப்ஸ்டிக் பழத்தை காட்டுறேன். இது வந்து ஒரு பசலக்கீரை டைப். இது ஒரு பசலக்கீரைங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா. அதனால இந்த பழத்தை வச்சு உதட்டுல எல்லாம் பூசிக்குவோம். ஏன்டா தம்பி சின்ன வயசுல எட்டுதா? நல்ல பீட்ரூட் கலர்ல இருக்கும். இத வந்து இப்படி நான் உனக்கு பூசி விடு. ஆல்ரெடி எனக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தான் இருக்கு. இடிச்சிருச்சீங்க. என்ன ஏய் அது வாங்கிக்கோ. சூப்பரா பசலக்கீரை இது. ஆனா இது இந்த கீரை வந்து நல்ல டேஸ்டா ஏய் இருக்கும். பின்னாடி விழுந்துறா. நான் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த கீரையை. செம்ம டேஸ்ட். அந்த பாலக்கீரையோட சேர்ந்தது தான் இதுவும். சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து என்னோட ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இங்க பாருங்க டாடி, இந்த வெங்காயத்தையெல்லாம் காட்டுங்க. எவ்வளோ அழகா தென்னை சுற்றி வெங்காயம் வச்சுருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? நீ எதுக்கு கத்தியோட சுத்திட்டு இருக்கிற? இலைய இருக்க
என்னதான் சொல்லுங்க, சொந்த பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நம்மளே சாப்பிட்டு நம்மளே பேழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இல்லை? உண்மைதானே. சொந்த பந்தத்தோட ஏதாவது ஒரு நாள் சந்தோஷம் தெரியுமா, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக நல்லா எல்லா விஷயங்களையும் பேசி ஷேர் பண்ணி நல்லா நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டு நம்ம சொந்த ஊரில் அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் ரொம்ப ஆசைங்க, நிறைய சொந்த பந்தமாக இருக்கணும், சும்மா அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போகணும் வரணும் அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சொந்த பந்தத்தோட பேசக்கூடாது அப்படி அது அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். இருந்தாலுமே வந்து அந்த சொந்த பந்தம் இல்லாமல் ஒரு லைஃப் வந்து உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். என்ன அடிச்சிட்டாலும் பண்ணிட்டாலுமே வந்து அந்த சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்கிற லைஃபே வந்து அது ஒரு செம ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா போக போகிறோம். அந்த தோட்டம் நல்லா இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்லைங்க பிளேஸே இருக்காது வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இல்லையா? ஆமா, எல்லா பக்கம் வீட்டை கட்டிட்டு இருக்காங்களா? எல்லா பக்கம் சுற்றி வீட்டை கட்டிட்டு இருக்காங்க. அது என்னமோ அது நம்ம ஊருக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம், ஆட்டோமேட்டிக்கான ஒரு சந்தோஷம் வருது. வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பிடுற பார்த்தீங்களா என்ன எவ்வளோ வரவேற்கிறாங்க வருங்க. ஒரு மாங்காய் மரம். அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த காத்தாடி டாடி ஒரு எத்தனை மாங்காய் டாடி. எங்க மாங்காய் இருக்குது? அங்க பாருங்க, இங்க பாரு. ஐயோ எனக்கு அது அந்த பூவாகட்டும் காயாகட்டும் பழமாகட்டுங்க நம்ம பறிக்கிறத விட பார்க்கலாம் அது பக்கத்துல இப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. அது வேற லெவல். க்ளோஸ் அப்ல காமி, க்ளோஸ் அப்ல இரு, இங்க இருந்து ஒரு ஷாட் எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குல. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ கியூட். சூப்பர். எத்தனை மாங்காய் இருக்குங்க. சின்ன மரமா இருந்தாலும் எத்தனை மாங்காய் இருக்கு பாருங்க. இந்த மரத்துல இதுல இப்பதான் பிஞ்சு விடுது. நம்ம இந்த வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்துல வந்து செட் ஆனா ரூம் தான் இல்லையே. ஏய் ஏய் என்னடா அட ரூம் சும்மா சொன்ன. நீ எதுக்கு பம்பு செட் ரூம் நீ எதுக்கு கேக்குற? டேய் தண்ணி கிணத்து தண்ணி இது நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே தண்ணி ஓட ஓட துவைப்பாங்க. சம்மர் கல்ல இப்ப இறங்கணும் வேற நல்லா இருக்கா? அவ்வளோதான். அவங்க வீட்டு பக்கம் பார்த்து போக வேண்டியதுதான். எங்கள் மாமியார் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போச்சு. ரீல்ஸ் வீடியோவெல்லாம் எடுத்து செம்ம ஃபன்னாக போச்சு. எங்கள் மாமியார் கூடலாம் நான் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், எங்கள் அம்மா மாமியார் கூடயே சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் இனி 1 by 1 வந்து வரும் இல்லையா? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா ஃபன்னாக போச்சு, ஜாலியாக போச்சு. இதோட இந்த விலாகை வந்து நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லியா சொல்லி சொல்லி அப்புறம் என்ன பண்ணுறது? யூடியூப்னா இதுதான் சொல்லி ஆகணும், சொல்லிதான் ஆகணும். சும்மா எப்போ பார்த்தாலும் இதுகளே சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேற இல்லை. சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி முடிச்சிரு. சரியா? சரி, ஓகே, பாய். பாய் சொல்லுமா. பாய்.